வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வாழை இலை இட்லி வேர்க்கடலை சட்னி பண்ண போறோம். அதுக்கு முதல்ல கடாயில வேர்க்கடலையை வறுத்துக்கிறோம். ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையில நம்ம வந்து நார்மலா மிளகா வத்தல் பூண்டு புளி இதெல்லாம் வச்சு அரைப்போம். அதுக்கு எக்ஸ்ட்ரா நாம வந்து வேற ஒரு டிப்ஸ், சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது அதுவும் ஒரு சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் போட்டு செய்யறேன். சின்ன வெங்காயத்தை நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நார்மல் வேர்க்கடலை சட்னி நீங்க எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி தான். வேர்க்கடலை அப்படியே வறுத்துக்கிட்டே நம்ம வந்து என்ன பண்றோம்னா வாழை இலை இட்லி எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம். வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த குழிக்கு மேலே வச்சுக்கணும். இப்போ வந்து இட்லி ஊற்றலாம். இதுதான் நான் வந்து அரைச்சி வச்சிருக்க மாவு. இதுலேருந்து பாரம்பரிய அரிசி நீங்கள் எப்படி சாதாரணமாக இட்லி அரிசி எந்த மாதிரி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி அரிசிக்கு எவ்வளோ அரிசி போடுவீங்களோ அதே அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக இந்த வெங்காயத்தை வந்து போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். அதிலே நம்ம வேணும்னா பூண்டையும் போட்டுக்கலாம். போட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இந்த சூடே அதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இட்லியும் வந்துருச்சு, சட்னியும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சட்னியை தாளிச்சுக்க போகிறோம். ஏற்கனவே இருந்த கடாயிலே நம்ம வந்து எண்ணெயை விட்டு, குழந்தைங்களுக்கு பருப்பு நிறைய பிடிக்கும்ன்றதுனால நான் எப்போவுமே கடுகு சீரகம் உளுந்து, இப்போ கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயத்தையும் போட்டுடலாம். சட்னிக்கு தாளிச்சாச்சு. அடுத்து வந்து இட்லி பார்க்கலாம். இட்லி எப்படி வந்திருக்குன்னு. இட்லி சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்கு. வாழை இலையில் இருக்கிற இந்த பச்சையம் அது எல்லாமே வந்து இந்த இட்லியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். பாருங்கள், இது வந்து இப்படி வந்திருக்கு. இது அப்படியே எடுத்துடலாம், ஸ்பூன் கூட தேவையில்லை. சூப்பராக வந்திருக்கு. தட்டுல ஊத்தாம சட்னியை இதெல்லாம் ஊத்துங்க.